வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. இது நேரத்தின் அருமை கருதி அடுத்தடுத்த உரையாளர்கள் இன்னும் 4 உரையாளர்கள் இந்த தளத்தில் பேச இருக்கிறார்கள். உலக அமைதிக்கான பொன்மொழிகள் எல்லாம் பேசியாச்சு. ஒரு நிறைவா ஒட்டுமொத்தமா உலக அமைதிக்கு என்னென்ன பொன்மொழிகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு அதெல்லாமே ஒரு பகுத்து வகுத்து தளத்துல வச்சா ஒரு நிறைவு பெறும் என்ற நிலையில அதை பற்றி பேசுவதற்காக வைரமங்கை தங்கம் சாய்ராமன் அவர்கள் வேங்கியாம்பட்டி தருமபுரி மாவட்டத்திலிருந்து நல்ல ஆசிரியை, எல்லா தளத்திலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். எந்த பேர் சொன்னாலும் அவர்கள் கவிஞரா பொருந்தும், பட்டிமன்ற பேச்சாளரா பொருந்தும், நெறியாளரா பொருந்தும், சமாதான தூதுவரா பொருந்தும். அந்த எந்த சொல் சொன்னாலும் அந்த செயலில் அவர்கள் இருப்பதால் அவருக்கு பொருந்துகிறது. அவர்களை அன்போடு இந்த உலக அமைதி மாநாட்டில் உலக அமைதிக்கான உலக பொன்மொழிகள் என்ற தலைப்பில் 20 நிமிடங்கள் மட்டும் பேச அன்போடு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து சிந்தனை கவிஞர் பரம நடராஜன் ஐயா அவர்கள் அமைதிக்கு சமயங்கள் காட்டும் வழிகள் என்ற தலைப்பு, அதைத் தொடர்ந்து ரவி சொக்கலிங்கம் ஐயா துபாயிலிருந்து புதிய அமைதி உலகம் மலரட்டுமே, அதைத் தொடர்ந்து காப்பிகோ ஜின்னா ஷரீப்தீன் அவர்கள் உலக அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்ற தலைப்பில் சொல்லி ஒரு நன்றி நிறைவு வாழ்த்துறை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. அம்மா, இது உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. நன்றி. அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அமைதிக்காக தாக்கத்தால் நடத்தப்படும் 3வது நிகழ்வு. உண்மையாகவே இது ஒரு மாபெரும் மாநாடு என்றுதான் நினைக்கிறேன். மாநாடேதான். இதனால் உலகம் உய்யும். உலக அமைதிக்காக பாடுபடும் மற்றும் அதற்கான நல்லிணக்கத்தை கொண்டு வந்து தனது இனிய சொற்களால் மக்களிடையே விழிப்புணர்வை தூண்டிய அனைத்து சான்றோர்களுக்கும் எனது மனமகிழ் மதிய வணக்கங்கள். ஒரு விதை எப்படி மரமாகிறது? அந்த மரம் பல பூக்களையும் காய்களையும் கனிகளையும் தருகிறது. அந்த கனிகள் மீண்டும் விதைகளை உருவாக்குகிறது. இது சுழற்சி முறைதான். உமா பாரதி சகோதரி அவர்கள் ஒரு விதையை சிவபெரிய ஐயாவிடம் கொடுத்தார். இந்த விதையை என்ன பண்ணுங்கள் என்றால், அவர் விதையை காட்டி எல்லாருக்கும் அந்த விதையின் பெருமையினை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார். அங்கு ஒரு இளைஞர் வந்தார். அந்த இளைஞர் கையிலே இந்த விதையை கொடுத்து, இந்த விதையை உன் கையில் கொடுத்து விட்டேன், இதை என்ன செய்ய போகிறாய் என்றார். சொல்லி ஒரு 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 2 வாரத்துக்குள் அந்த விதையை போட்டு மரமாக்கி மரத்து பூத்து காய்த்து கனியாக கொண்டு வந்து இந்த கனியில் இருந்து விதைகளை இப்பொழுது துளிர்த்து கொண்டிருக்கிறார் நம்ம தாக்கத்தால் இயக்குனராகிய தொடர் இயக்க முழக்கத்தை கொண்டு வரக்கூடிய திருமலை வாசனையாளர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உலக அமைதிக்கான பொன்மொழிகள். அந்த பொன்மொழிகள் எனக்கு தெரிந்தவைகளை சிலவற்றை உங்களிடம் பகிர முன்வந்துள்ளேன். அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு ஒவ்வொருவரும் உறவினரே. அமைதியின் ஆடை ஒருபோதும் நிறம் மாறாது. கோணிப்பை உள்ள உரிமையை விட கை நிறைய உள்ள உரிமையே மேல். நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இதயம் சிதைந்து விடும். எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். இன்று ஒரு செயல் 30 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நம்பிக்கைதான் முதல் மூலாதாரம். அந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டதால் தான் இது நடந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருந்தால் இதயம் என்றும் சீராக இருக்கும். யார் மற்றவர்களை அச்சுறுத்துகிறாரோ அவரே மிகவும் அச்சத்தில் உள்ளவர்கள் ஆவார். உங்கள் இறுதி இலக்கை கற்பனை செய்து பாருங்கள். எந்த இலக்கை தொடர்பீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அடைய வேண்டியது இதுதான். மற்ற அனைத்தும் அமைதியை குலைப்பதற்கான வழிகள். உங்கள் இதயம் எது சொல்கிறதோ, உங்கள் கற்பனை செய்து உங்கள் இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி பயணம் கொள்ள வேண்டும். பல பேர் பல வகையில் குறிக்கிடலாம். அது அமைதியை குலைப்பதற்கான வழிகள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்பது வெளியில் இருந்து வராது, உள்ளுக்குள் தான் இருந்து வரக்கூடியது. உள்ளுக்குள் தான் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அமைதிக்கும் அதன் சொந்த வெகுமதி உண்டு. அமைதியை பற்றி பேசினால் மட்டும் போதாது. உண்மையாகவே அதையும் நம்ப வேண்டும். பேசினால் போகாது, அதை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையுடன் அமைதியான வேலையை தொடங்க வேண்டும். நாமும் தொடங்கலாம். நமக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. அது கடவுளின் ஒரு பகுதியாகும். இந்த பகுதி எப்போதும் அமைதியை தேட வேண்டும். அமைதி எப்பொழுதும் மிகவும் அழகானது.
ஒருவர் கோபத்துடன் இருக்கும்போது அவர்களை மூண்டியை பாருங்கள் எப்படி இருக்கும். தன்னைத்தான் காக்கும் சினங்காக்க தன்னையே கொல்லும் சினம். ஒருவருக்கு கோபம் வந்து விட்டால் அவர்களையே அது கொன்றுவிடும். ஆனால் அன்பாக பேசினார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பாக பேசினால், அமைதியாக இருந்தால் முகம் எவ்வளவு அழகாக மலர்கிறது. அமைதி எப்பொழுதும் அழகானது. உங்கள் சோகம் உங்கள் கடந்த காலத்தை பிரதிபலிக்கிறது. நீங்க சோகமாக இருந்தால் கடந்த காலத்தில் ஏதோ நடந்திருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் கவலைகள் எதிர்காலத்தை பிரதிபலிக்கிறது. எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் அமைதி நிகழ்காலத்தை பிரதிபலிக்கிறது. இந்த அமைதியுடன் எதிர்காலத்தின் பின்பற்றுவோமே. நாம் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் எந்த அடி எடுத்து வைத்தாலும் அது மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். சுவாசம் என்பது நாம் மூச்சு விட்டுக் கொண்டே இருக்கிறோமே, நாம் மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அடியெடுத்து வைத்தலும் அடுத்தது இப்ப மூச்சு விட்டுமா, இப்ப நம்பிக்கையிலே தான் படுக்கிறோம், நம்பிக்கையிலே தான் எழுந்துக்கிறோம். அது போல எப்படின்னா பிறப்பு, அதாவது பிறப்பு என்பது பிறப்பது போல் விழிக்கிறோம், தூங்குவது போல் இறப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்பிக்கை என்ற கை கொண்டு படுக்கிறோம், நாம் எழுந்து விடுகிறோம். இப்படி இந்த எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் எந்த அடி எடுத்து வைத்தாலும் அது மகிழ்ச்சியுடனே அமைதியுடனே. மனதில் எழும் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் அமைதிக்கு எதிரிகள். நூற்றுக்கணக்கான எண்ணங்கள், ஒரு எண்ணங்கள் 2 கண்ணங்கள் இருந்தால் பரவாயில்லை. மரத்துக்கு மரம் குரங்கு தாவது போல் எண்ணங்களை தாவிக்கொண்டே இருந்தால் அது எப்படி இருக்கும்? வாழ்வின் லட்சியம் இலக்கை அடைவதாக மட்டும் இருக்கலாம். அமைதியில் வாழ வேண்டும், அமைதியை நாட வேண்டும். லட்சியம் என்பது வாழ்க்கை, அந்த நம்ம நினைக்கிற இலக்கை அடையணும், அதுக்கு அமைதியாக இருக்க வேண்டும். அமைதினா என்ன? யாரிடம் போட்டி போடக்கூடாது, அமைதியான வழியில் வாழ வேண்டும், அமைதியை அடைய வேண்டும். அமைதியை ஒரு புன்னகையுடன் தொடுங்கள். இன்று பாருங்க, 30 மணி நேரம் இத்தனை பேரை அழைத்து சென்றிருக்கிறார். எங்கேயாவது முகத்திலோ அல்லது அவர்கள் பேச்சடைக்குங்களோ ஒரு பேச்சிலோ அடுத்தவர்களை அழைத்து செல்லும் போது அந்த அழைப்பிலோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு சினுங்களோ ஒரு கோபமோ முகம் சுளிப்போ இருந்ததா, எவ்வளவு அழகாக புன்னகையுடன் அழைத்து செல்கிறார். இதுதான் நமக்கு ஆரம்பம். அமைதி ஒரு புன்னகையுடன் தொடங்குகிறது. இந்த இன்றைய அமைதி, இந்த 30 மணி நேர மாநாடு புன்னகையுடனே தொடங்கி புன்னகையுடனே முடிகிறது. அமைதி என்பது 1000 மைல் பயணம். அதில் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒவ்வொரு ஒழுக்கற்ற மனிதனின் தண்டனையும் அதன் சொந்த கோளாறுதான். ஒருவரை சொல்றோம் அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்று, ஆனால் அவர்கள் இருப்பது அவருடைய சொந்த கோளாறுகள் தான், வேறொன்றும் இல்லை. மனது அமைதியாக இருக்க வேண்டும். உங்களை கவனித்துக் கொள்ள மனதை அமைதியின் வாசலில் இணைக்க வேண்டும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனதை அமைதியின் வாசலில் இணைக்க வேண்டும். அஞ்சு நடுங்குகிறவனுக்கு காலம் இல்லை. எதுக்கு சொன்னா, ஐயோ அங்க போனா பயமோ, இங்க போனா பயமோ, அப்படி ஆயிடுமோ, அப்படி நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு காலம் என்பதே இல்லை. ஏன்னா அந்த காலன் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறானா. அப்படி இருக்காதீர்கள். கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். உண்மையாகவே ஒரு போர் ஒன்று நடந்தது. அந்த போரை நம்மளால் தாங்க முடியவில்லை. அதனால் உலகமெங்கும் அமைதி போராட்டம் தொடங்கிவிட்டது. இது போராட்டம் என்றது என்னன்னா கத்தி சண்டை இது இல்லை, அன்பென்ற போராட்டத்தில் அமைதியாக வெல்வோம் என்றது. கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும். வடக்கே பிறை சாய்ந்தால் வரப்பெல்லாம் நெல், தெற்கே பிறை சாய்ந்தால் தெருவெல்லாம் பெற்று. ஒருவரை ஒருவர் நாம் சங்கிலி தொடராக சேர்ந்து செல்லும் போது எல்லாமே நன்மையாகவே முடியும். வஞ்சகம் இல்லாத மகராசனுக்கு வருத்த காணமும் உழைக்குமே. உண்மையாவே இன்னைக்கு காந்திஜி ஐயா வந்திருக்காரு, அவர் நினைக்கும்படிதான் இருக்கிறது. யார் ஒருவர் மனதில் வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறார்களோ, நீங்க கேட்கலாம் அப்படியான்னு. அதுக்கு ஒண்ணு சொல்றேன், அந்த வறுத்த தானியம் கூட தெரியாம வறுத்து வச்சுட்டாங்களாம், அந்த தானியத்தை போட்டா கூட முளைச்சிடுமா. அது போல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நலாயினிக்கு இரும்பு கல்லையை கொண்டு கொடுத்தாங்களாம். ஆனா அந்த நலாயினி வறுக்கக்குள்ள அந்த இரும்பு கல்ல கூட நல்ல கல்லையா மாறிவிட்டதாம். வஞ்சகமில்லாத மகராசனுக்கு வருத்த காலமும் உழைக்குமே. கொண்டவன் சரியாய் இருந்தால்
கூரை ஏறி சண்டை பிடிக்கலாம். சண்டை பிடிக்கலாம் என்னால் என்ன, அன்பான வழியில் அவர்கள் சரியாக இருந்தால் யாரும் நம்ம வீட்டிற்கு சண்டைக்கோ நம்ம நகரத்துக்கோ நம்ம கிராமத்திற்கோ வராமல் நாம் அமைதி வழியிலேயே பேசி அனுப்பிவிடலாம். காலத்தை வீணாக்காதே, அதிக செலவும் ஊதாரித்தனமும் ஆகும். இப்பதான் ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு காலத்தையும் நாம் எப்படி வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நமக்கே தெரியவில்லை. காலையில் எழுந்துகிறோம், திரும்ப பார்க்கிறோம் மதியம் ஆயிடுது. என்னன்னா வயிற்று பூனை கத்துது, அதுக்காக சாப்பிடுறோம். அடுத்த போல வந்தா நைட் வந்தது, அடுத்துக்கு அதுக்கும் வயிற்று பூனைக்கு. நடுவில் காலை முதல் இரவு வரை என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு நாட்குறிப்பில் எழுதி வைத்தால் நாம் என்னென்ன செய்கிறோம் என்று தெரியும். அப்ப நாம் காலத்தை வீணாக்குகிறோமா இல்ல செலவு ஊதாரித்தனமாக செய்கிறோமா என்று தெரியும். அதை ஒரு நாள் நாம் படித்து பார்த்தால் நம்மளுடைய நாட்குறிப்பு எப்படி இருக்கிறது என்று நம்மளை மாற்றிக்கொள்ளலாம். தனக்காகவே வாழ்ந்து இறப்பதை காட்டிலும் பிறருக்காக வாழ்ந்து மடிந்து போவதை போற்றத்தக்கது. நமக்காக நாம் அதாவது நான் என்று வாழ்வதை விட, நான் உதரே ஒற்றதில்லை, நாம் அனைவரும் ஒன்று. அனைவருக்காக வாழ்ந்து அமைதி என்ற கை கோர்த்து எல்லாரையும் நல்ல முறையில் வைப்பது சால சிறந்தது. அதிகமாக செய்வதை காட்டிலும் திருத்தமாக செய்வதே சிறப்பு. படபடன்னு அதாவது பதறிய காரியம் சிதறிவிடும். அப்படி செய்வதை விட சிந்தித்து நிதானமாக செய்தால் எல்லா செயல்களும் நல்லபடியாகவே முடியும். ஆயிரக்கணக்கில் செலவழிக்க நகையும் புடவையும் வாங்கும் போது 5 ரூபாய் செலவில் ஒரு நல்ல புத்தகம் வாங்கி படியுங்கள். உண்மையாகவே இப்ப நம்மளுடைய இதெல்லாம் புத்தகங்களாக வரப்போகிறது. அப்படி நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது எத்தனை பேரு புலனக்குழு வழியாக பார்த்து புத்தகங்களை வாங்கி பார்த்து இந்த கனிகளை விதைகளாக மாற்றி எங்கெங்கு இந்த அமைதி, உலக அமைதிக்காக எவ்வளவு சிறப்பாக ஆகி போகிறது என்று நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உழைப்பு என்ற அசைக்க முடியாத அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவையை வெற்றி என்னும் கட்டடம். ஒருவன் உழைத்துக் கொண்டிருந்தால் வெற்றி என்ற கட்டடம் எழும்பிக் கொண்டே இருக்கும். உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை என்பதை போல் வாய்ப்பு ஒரு கதவை தட்டிவிட்டால் இன்னொரு கதவை, ஒரு கதவு தான் நம்ம வீட்டுல இருக்கு, ஒரு கதவை தட்டிட்டு வாய்ப்பு, ஆனா அந்த கதவு வழியா நீ போக முடியல. அதுக்காக என்ன தட்டின கதவில் நான் போக முடியவில்லை என்று ஏங்கி சோம்பேறியாக இருந்து விடாதே. இன்னொரு கதவை உருவாக்கவும், இன்னொரு வேலைக்காக நீ தயார்படுத்திக் கொள்வோன்னே. உற்சாகத்தோடு வேலை செய்ய துவங்கு, வெற்றி நிச்சயம். எந்த ஒரு செயலை செய்தாலும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். அவன் இப்படி பேசணுமா வரணுமா கேட்கிறவங்களுக்கும் கேட்காது, சொல்றவங்களுக்கும் இருக்காது. அதனால உற்சாகத்தோடு இருந்தால் வெற்றி நிச்சயம். கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான். கோபம் ஒருவனை எல்லாவற்றிலிருந்தும் அடித்துவிடும். அன்பின் சக்தியாலேயே உலகம் அமைதி பெறும். அன்பென்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் வள வந்தால் நிச்சயமாக உலகம் அமைதி அடையும். பிறருடன் பழகும் போது அளவு கடந்த நட்போ உதாசீனமோ வேண்டாம். நடுநிலையுடன் பழகுவது நல்லது. இது எல்லாருக்குமே நினைக்கிறேன், எனக்கும் நல்லதே. அதாவது பிறருடன் நம்ம பழகக்குள்ள அளவுக்கு மீறி பழகிட்டோம்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம போயிடும். அதே போல அடுத்தவங்களை படுத்திட்டு நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒரே நடுநிலையுடன் பழகினால் எல்லாருக்கும் நல்லது. இதெல்லாம் எதுக்கு உலக அமைதிக்கு வருதா? கண்டிப்பாக உலக அமைதின்னு ஒன்றுதான். அனைவரும் ஒத்து போனால், நடுநிலையுடன் இருந்தால் இந்த உலகம் அமைதி பெறும். ஒழுக்கம் உள்ள மனிதன் பெருந்தன்மையும் மரியாதையும் கலந்த சொற்களையே பேசுவான். பலவீனம் மற்றும் துன்பத்துடன் போராட ஒருவன் பலவான் ஆகிறான். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். மனிதனுடைய வலிமையை அழிப்பவை அச்சம், கவலை, நோய் ஆகிய மூன்றுதான். இந்த மூன்றும் வராமல் பார்த்து கொண்டால் மனிதன் வலிமை உடையவனே. சந்தேகத்தையும் பயத்தையும் வெற்றிக்கிறவன் தோல்வியை வென்றவன் ஆகிறான். வெற்றியாளர்கள் எதற்காகவும் மனத்தளர்வு அடைவதில்லை. மனத்தளர்வு அடைந்தவர்கள் வெற்றியாளர்கள் ஆவதில்லை. புனித தீர்த்தங்களில் ஆன்மீக விழிப்புணர்வும் ஜாதி மத வேற்றுமைகளையும் கலைந்து ஒரு அமைதி நிலவுகிறது. புனித தீர்த்தங்களில் நீராட போகிறவர்கள் எல்லாரும் ஒன்றே. அங்க பாருங்க, யாவரும் ஒன்றே.
எல்லாம் யாவருமே ஒன்று என்ற ஒரு கோட்பாடில் தான் தீர்த்த நிலைகளில் நீராடுகிறார்கள். 2 புத்தகங்களை விட ஒரு ஆசிரியர் மேற்பட்டவர். படிப்பதை விட கேட்பதே சால சிறந்தது அப்படிங்கிறார். 2 புத்தகங்களை விட ஒரு ஆசிரியரே மேம்பட்டவர். மௌனம் என்ற மரத்தில் அமைதி என்ற கனி காய்க்கிறது. உண்மையாவே ஒருத்தர் சொல்ல அத்தனை பேரும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லம்மா. இந்த மௌனம் என்ற மரம் இருக்கிறது, அத்தனை பேர் கேட்கக்குள்ள அந்த அமைதி என்ற கனி அப்படியே காய்த்து தொங்கிறது, அப்படியே காய்க்கிறதா கனி. எப்ப பருக வேண்டும் என்று ஓய்வு, இந்த நமக்கு ஓய்வு இருக்குதுல்ல, அது வேலையிலிருந்து ஓடுவதற்கு அல்ல, அதுக்காக நமக்கு 60 வயசு ஆகிவிட்டதே என்று நமக்கு ஒரு ஓய்வு கொடுக்கிறார்கள். அது ஒடுங்கி உட்காருவதற்கு இல்ல, வேலைக்கு பின்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், உலகம் உய்ய என்று வேலைக்கு தயார் செய்து கொள்வதே. கரங்கள் சேவைக்காக ஏங்கட்டும், சொற்கள் தர்மத்திற்காக வாழட்டும். கரங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சொற்கள் தர்மத்தை மட்டும், நல்வழியை மட்டும், அறவழியை மட்டும் மற்றவருக்கு சொல்ல வேண்டும். நல்லொழுக்கம் தான் உலகின் மிகப்பெரிய சாதனை. நாம் வணங்க வேண்டிய முதல் கடவுள் நம் நாட்டு மக்களே, நம் பெற்றோரும் நாட்டு மக்களே. நாட்டு மக்கள் இருந்தால், இல்லை என்றால் நாடு எதற்கு? அப்ப இந்த நாடை உருவாக்கினவர் நாட்டு மக்கள் தானே. அப்ப நாட்டு மக்களை வணங்க வேண்டும். யாருடைய இதயம் ஏழைகளுக்காக இரக்கம் அடிக்கிறதோ அவரே மகாத்மா. யாருடைய இதயம் ஏழைகளுக்காக இருக்கிறதோ அவர்தான் மகாத்மா. பெரும் தியாகங்களையோ பெரும் செயல்களையோ சாதிக்க முடியும். கடினமாக உழை, புனிதமும் தூய்மையும் பெரு, உற்சாகத்தை எழுந்தே தீரும். இளைஞர்களே, நமக்கு வேண்டுவதெல்லாம் உற்சாகம், உற்சாகம். இளைஞர்களுக்கு வேண்டுவதெல்லாம் உற்சாகம், உற்சாகம். அந்த உற்சாகத்தை செயல்படதான் நம்ம தளத்தில் ஒரு இளைஞர் ஒருவர் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் இயக்கி கொண்டு இருக்கிறார். யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதே, உன்னால் முடிந்தது செய், அவர்கள் வருவார்கள், அவர்களால் நான் செய்வேன் என்று காத்திருக்காத. உன்னால் எது முடியுதோ அதை செய். உன்னில் ஊக்கத்தை பரப்பட்டும், பின் அதை எங்கும் பரப்பும். உன்னில் முன்னாடி ஊக்கப்பட்டட்டும். அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வதை விட உன்னில் ஊக்கத்தி என்று பற்றி விட்டால் நீ அதை அனைவருக்கும் பரப்பலாம். பெண்கள் சிறக்காமல் உலகிற்கு நல்ல காலம் இல்லை. ஒரே இறக்கையுடன் பறவை பறக்க முடியாது. ஐயோ, பெண்கள் அங்க போறாங்களே, இங்க போறாங்களே. ஒரு வாழ்க்கை என்றால் அது ஒரு பறவை, அதற்கு 2 சிறகுகள் தேவை, ஆண் பெண் என்ற சிறகு. ஒரு சிறகு இருந்தால் பறவை பறக்க முடியாது என்று இல்லையா? அதனால் பெண்களுடைய சிறகும் உலகிற்கு தேவை. அவர்களை யார் ஒருத்தர் தவறாக பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் இன்று மன்னித்து விட்டுவிட்டு நாளை அதை வராதபடி பார்த்து அமைதிக்கான வழியை நாம் கடைபிடிக்கலாம். ஒரு நாடு விழித்தெழுவதற்கு உயர்ந்த ஒரு லட்சியம் அதற்கு வேண்டும். ஒரு நாடு விழித்து எழுனா ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியம் தான் நம்மளுக்கு 30 மணி நேர உலக சாதனை. அமைதி என்ற இது. பொறாமையும் ஆணவத்தையும் விட்டு பிற நலத்திற்காக பணி செய்ய கற்றுக்கொள். பொறாமை வேண்டாம், தான் என்ற அகந்தை வேண்டாம். நம் நலம் இருக்கிறது, பிற நலத்துக்காக பணி செய். உனக்கு தன்னாலாவே சொல்லுவாங்கல்ல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் என்று. அதுபோல் நீ பிறருக்கு உதவி செய். இளைய தலைமுறையினரும் இளைய தலைமுறை இருக்காங்களா, அவங்களிடமும் நவீன தலைமுறையினரிடமும் நமது நம்பிக்கை இருக்கிறது. அவங்களுக்கு நிறைய சின்ன பசங்களிலும் இளைஞர்களிலும் நிறைய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம தான் கை தூட்டி கொண்டு வர வேண்டும். நீ செய்யாதே செய்யாதே என்று தலையில் அடிக்க அடிக்க பந்து என்ன ஆகும், அடிக்கடிக்க மேலே எறும்புதான் வரும். அப்பையும் போய் நம்ம கமுத்தி கொண்டிருக்கிறோம். செய்யாதே. அவர்களுக்கு நம்பிக்கை, அவர்களிடம் நம்பிக்கை இருக்கிறது, அது மேலே எழுந்து கொண்டு வா. கடினமாக உழை, உன் லட்சியத்தில் வெற்றி அடைவாய். நான் ஓர் இந்தியன் என்ற பெருமை கொள் என்றுமே. நம்பிக்கையை இழக்காதே, எழுந்திரு, விழித்திரு, மனம் தளராதே. பயங்கரத்தை எதிர்த்து நீள், அஞ்சாமல் எதிர்த்து நீள். ஐயோ, பயங்கரம் வந்துவிட்டதே, என்ன செய்வேன் என்று கதவுக்கு பின்னால் ஓடி ஒளியாதே. எதிர்த்து நீள். எது வந்த போதும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீள். எஜமானி போல் வேலை செய், அடிமை போல் அல்ல. எந்த வேலை செய்தாலும் யாருக்கு செய்தாலும் எஜமான் என்ற நினைப்பில் செய். அடிமை என்ற நினைப்பில் செய்தால் நீ அடிமையாகி விடுவார். பெரும் ஊக்கம், அளவற்ற அஞ்சாமை, அளவில்லாத பொறுமை, இவையே நமக்கு தேவை. இப்பொழுதெல்லாம் நமக்கு தேவையது என்ன? ஊக்கம் வேணும்,
அளவற்ற அஞ்சாமை, பயமே இல்லாம வேண்டும், பொறுமை வேண்டும், அதோட அன்பு கொடுக்கிறவங்க இருந்தா அதை விட சந்தோஷம். இவையெல்லாம் நமக்கு தேவை. சுவர்களை எல்லாம் துளைத்தே முன்னேறக்கூடியது ஒழுக்கம் ஒன்றே. யார் ஒருவர் ஒழுக்க சீலனாக இருக்கிறார்களோ துளத்த முடியாத சுவர்களை எல்லாமே துளைத்து முன்னேற முடியும். ஆன்மீக கல்வியும் உலக நடைமுறை கல்வியும் ஆகிய இரண்டையும் அடித்தளமாக கொண்டே நமது கல்வி உருவாக வேண்டும். ஆன்மீக கல்வி வேணும். உலக நடைமுறை கல்வி என்பது என்ன? அமைதியின், அவர்களிடம் போர், கசப்பு, சண்டை என்ற எண்ணம் இல்லாமல் நடைமுறை கல்வி இரண்டு கைகளாக கொண்டு அவர்களை கொண்டு வந்தால் இன்றைய கல்வி சிறப்படி. பீடு நடை போட்டு செல்லுங்கள். பாரத்தை முன்பிரு வந்ததை விட பீடு நடை போட்டு சென்று இந்த பாரத நாட்டை முன்பிருந்ததை விட ஒளிமயமானதாகவும் சிறப்பானதாகவும் உன்னதமானதாகவும் உருவாக்குவதே நமது லட்சியம். நம்புங்கள், உறுதியாக நம்புங்கள். இந்தியர்கள் விழித்தெழ வேண்டும் என்ற கடவுளின் கட்டளை பிறந்து விட்டது. இந்தியர்களே, நீங்கள் அனைவரும் விழித்தெழ வேண்டும். இது முடியும், நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்து விட்டீர்கள். அமைதிக்காக பாடுபட விழித்தெடுங்கள் என்று இது கடவுளின் கட்டளை. வரலாற்றில் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ சிறப்புடன் விளையினார்கள் என்றால் மற்ற எல்லாவற்றையும் விட முக்கிய காரணம் அவர்களது தன்னம்பிக்கையே தான். திடமான நம்பிக்கையிலே பெரும் செயல்களுக்கு வழிவகுக்கும். வீரர்களே, கட்டுண்டவர்களின் தலையை வெட்டி எறியும். எளியவர்களின் துயரம் சுமையை குறைக்கவும், பாமரர்களின் இரண்ட உள்ளங்களை ஒளிபெற செய்யவும் முன்னேறுங்கள். வீரர்களே, உலக வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும். கோபத்தை கைவிடு, செருக்கை கைவிடு, உலக பற்றுக்கள் அனைத்தையும் விடு. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை தான் வேண்டும். உடல் சொன்ன பேச்சு சில சமயம் கேட்காது, ஆனா மனதிடம் இருந்தால் எதையும் செய்ய முடியும். மன வலிமை தான் வேண்டும். அவமானமும் தான் வாழ்க்கையில் சிறந்த ஆசான். இப்ப பாரதி எடுத்துங்க, பாரதிக்கு உடல் வலிமையை விட மன வலிமை இருந்தது. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்று ஆழ்ந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று வீரம் முழக்கிட்டார். அவருக்கு இருந்ததே மன வலிமை மட்டும்தான், உடல் வலிமை இல்லை. அந்த மன வலிமை தான் நமக்கு தேவை. அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்காத போதனைகளே இல்லை. யாரோன் அடிபட்டு மேலே வருகிறானோ அவன் சிறந்தவனாக இருக்கிறான். யார் ஒருவன் தன் வாழ்க்கையில் அனுபவம், அதாவது ஆசான் சொல்லிக் கொடுக்காத பாடத்தை கூட அனுபவம் சொல்லிக் கொடுக்கும். எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றே கொடுக்காது. அமைதியை விட மிக உயர்வான சந்தோஷம் இப்பூமியில் வேறெங்குமே இல்லை. அமைதியே மிக உயர்ந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இன்று நமக்கு கொடுத்து இருப்பது இந்த தாக்கத்தான். தொடர் முழக்க அமைதியான உலக அமைதியான ஒரே ஒரு பாடலை சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, காற்றிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ, கோடி கீர்த்தனைகளும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளிர் கண்ணீர் போல் அர்த்தம் தருமோ, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, எங்கும் மனித இனம் போர் ஓய்ந்து சாய்ந்திடுமோ,
எங்கு மனித இனம் போர் ஓய்ந்து சாய்ந்திடுமோ, அங்கு கூவாதோ வெள்ளை நிலா, அங்கு கூவாதோ வெள்ளை குயில். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலகவே, போரின்றி வாழ்ந்திட புரட்சியின்றி வாழ்ந்திட, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற வார்த்தை கடைபிடித்து அமைதியுடன் வாழ்ந்திடுவோம். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விடுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, இளைஞர்களே உங்கள் சோம்பலை முறித்து உலகம் அமைதி பெற எழுகவே, எழுகவே, எழுகவே. நீ நல்லதொரு வாய்ப்பினை அளித்து எனக்கு இந்த பழமொழியை தந்து இந்த அவையில் பேச வைத்த திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருந்த கேட்க இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் உலகம் அமைதி பெற நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று கூறி நன்றியுடன் வெளிப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி. மிகச் சிறப்புமா. வெள்ளை பூக்கள் மலர்கவே, விடியல் எங்கும் எழுகவே, நலமே எங்கும் சூழ்கவே. தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களுக்கு சிறப்பு நன்றி. புன்னகையில் தொடங்கும் அமைதி என்ற கருத்திலிருந்து ஆரம்பிச்சு விரவி கடந்த சமாதான செய்திகளை எல்லாம், பொன்மொழிகள் எல்லாமே தொகுத்து இந்த ஒரு கோர்வையாக சேர்த்து இந்த தளத்தில் புன்னகை, மௌனம், அமைதி, ஓய்வு என்ற பல்வேறு நிலைகள் எல்லாம் தொகுத்து அழகாக முத்தாய்ப்பாக ஒரு உரையாக கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே உரைகளை தாண்டி இது மாதிரியான செய்திகள், சொலவடைகளும் பொன்மொழிகளும் தான் நேரடியாக ஒரு மனிதனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் சிறப்பான செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி. உங்களுக்காக ஒரு நிமிட கருத்தோடு பரம நடராஜன் ஐயாவுடைய நம்முடைய நிகழ்வுக்கு செல்லலாம். ஒரு நிமிடம் தங்கம் சாய்ராம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்புகள் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி நேரத்தை விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்கள் அழகாக ஒரு தொகுத்து பொன் மொழிகளை எல்லாம் நமக்கு பொன்னாக கொடுத்திருக்கிறார். பரம நடராஜன் ஐயா அவர்களிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஐயா, ஒரு நிமிட கருத்து இருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, அனைவருக்கும் இனிய வணக்கம். அருமையான சொலவடைகளை, எந்தெந்த சொலவடைகள் இந்த நேரத்தில் தேவையோ அதை மிக அழகாக அருமை சகோதரியார் எடுத்து வைத்தார்கள். ஒவ்வொரு செயலுமே நம்முடைய தனி மனிதன் மட்டுமல்ல, தனிமனிதன் மட்டுமதால் மட்டும் இந்த உலகம் உயும் என்று நாம் கொண்டு நினைக்க முடியாது. ஒரு சமுதாயம் சேர்ந்துதான், ஒரு ஒற்றுமைப்படுத்தின உலக அமைதிக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்ற அந்த செய்திகளை எல்லாம் அந்த பொன்மொழியிலிருந்து எடுத்து ஒவ்வொன்றுக்கும் மிக அழகாக அவர்கள் சொன்ன விதம் மிக அருமை. இதுவரை வந்த உரைகளில் கூட இது ஒரு வித்தியாசமான உரையாக நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு அவருடைய அந்த பணி என்பது எதையுமே சாய்ராமாவை பொறுத்தளவு ஒரு ஆழ்ந்த நுணுக்கத்தோடு தன்னை அதில் மிக விருப்பத்தோடு ஈடுபடுத்தி செய்வதுதான் அவருடைய பெரிய தனி சிறப்பு. அந்த வகையில் இந்த பொழிவு அமைந்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மற்றும் ஒருவர் மட்டும் மிக முக்கியமான உரைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். சரஸ்வதி அம்மா, உங்களுடைய ஒரு நிமிட கருத்து நீங்க ஆன் பண்ணிருக்கீங்களாமா? ஒரு நிமிட வாழ்த்து தங்கம் சாய்ராமன் அம்மாவிற்கு. நீங்க கவனிச்சீங்களாமா உரைய? இப்ப இணைஞ்சீங்களாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இணைஞ்சேன். அதாவது வெளியே லஞ்ச் வாங்குறதுக்காக போயிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால. அவங்க எப்பவுமே நல்லா கொஞ்சம் அழகா பேசுவாங்க இல்லையா? ஒரு பாட்டையும் பாடிடுவாங்க. அந்த பாட்டோட எல்லாரையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய பண்பு வந்து தங்கம் அம்மாவுக்கு இருக்கும். தங்கமா பேசி எல்லோருடைய உள்ளத்திலும் தங்கமாக நிலைத்திருக்கக்கூடியவர். ரொம்ப அருமையா பேசுறீங்கம்மா. சந்தோஷம். அப்போ வைரத்தை எடுக்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து. நன்றிமா. விடக்கிறதோடு நம்ம அடுத்த உரையாளர், சிறப்பு உரையாளருக்கு போகலாம். சிவபிரியா. வெள்ளை பூக்கள் போல உள்ளம் கொண்ட தங்கம் அம்மா அவர்களுடைய பேச்சில் 2 இனிமையான கருத்தை நான் காது கேட்டேன். ஒன்று, அந்த கல்வியிலே ஆன்மீக கல்வி, பொருளாதாரத்துக்குரிய கல்வி 2மே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்.
மற்றது இந்த பெண் ஒரு பறவையினுடைய 2 இறகுகள் போல அந்த பெண்ணுக்கு சரியான சமத்துவம் கொடுக்காவிட்டால் இந்த உலகத்துல சமாதானம் வராதுன்னு சொன்னார். ரெண்டும் எனக்கு பிடித்தமானது. அம்மா இந்த மகரந்தங்களை கொண்டு சென்று பரப்பிக்கொண்டே வருகிறார் என்பது எங்களது நம்பிக்கை. வாழ்த்துக்கள் அம்மா, மிக்க நன்றி. சிவபிரியாவிற்கு நன்றி, தங்கம் அம்மாவுக்கு நன்றி நன்றி. ஐயா. நன்றி. இது ஒரு சிறப்பான உரை. அமைதிக்கு சமயங்கள் காட்டும் வழிகள் என்ற தலைப்புல நம்ம கருத்து கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இறுதி வகுப்புல அட்டண்டன்ஸ் எடுத்தணும் இல்லையா, வருகை பதிவு. நிஷாந்தன் ஐயா அவர்கள், அஷ்ரப் அலி ஐயா அவர்கள், ஐயா உங்களுடைய வருகைக்கு வாழ்த்துக்கு சிறப்பு நன்றி. உங்களுடைய வருகை எல்லாமே ஒரு புதிய நோக்கில் எங்களை சிந்திக்க வைக்கிறது. திருப்பத்தூர் வாகித் ஐயா அவர்கள், தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்கள், சகோதரர் கவிஞர் திருவண்ணாமலை சரவணன் ஐயா அவர்கள், ஆஸ்திரேலியா இருந்து சிவபிரி ஐயா அவர்கள், சரஸ்வதி அம்மா அவர்கள், தென்மொழி அம்மா அவர்கள், இப்போ உரை வழங்க போகும் பரம நடராஜன் ஐயா அவர்கள், பஞ்சாப் பிள்ளை அவர்கள், கருப்புசாமி ஐயா அவர்கள், ஜின்னா ஷரீஃபின் ஐயா அவர்கள், ஜாஸ்மின் அம்மா அவர்கள், கிருஷ்ணன் ஐயா உங்களுடைய வருகைக்கு சிறப்பு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருப்பூர் சாமிநாதன் ஐயா அவர்கள், முத்துமுருகன் ஐயா அவர்கள், அமெரிக்காவிலிருந்து உரை வழங்கியதிலிருந்து தொடர்ந்து நம்மோடு இணைந்து கொண்டிருக்கும் சுகந்தி நாடார் அம்மா அவர்கள், அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வு 27 மணி நேரங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அடுத்த 3 உரைகள் இருக்கிறது. மிக முக்கிய உரைகள் அமைதிக்கு சமயங்கள் காட்டும் வழிகள். பரம நடராஜன் ஐயாவுடைய வழிகாட்டுதலுக்கு, அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. ஐயா அவர்களுக்கு அறிமுகம் எல்லாம் மிக